கனெக்ட் ஆகியிருக்காங்க. கரெக்ட். நானும் லைக் படம் ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஐ வென்ட் பேக் டு ஹைதராபாத். அங்கே போய் நான் நிறைய ஷூட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் நிறைய பேர் இங்கே வந்ததுக்கப்புறம் லைக் வென் ஐ கம் டு தமிழ்நாடு, எனி பிளேஸ் இன் தமிழ்நாடு, பீப்புள் கம் அண்ட் டேய் நீ அந்த போலீஸ்காரன் இல்லைன்னு சொல்லி and they call me as ரிஷி. ஓகே. சில பேர் ரத்னான்னு கூப்பிடுவாங்க, ரிஷின்னு கூப்பிடுவாங்க. பட் நிறைய பேருக்கு என் பேர் தெரியாது. என் பேர் நவீன் சந்திராங்க. ஓகே. ஸோ நான் ப்ளே பண்ணுற கேரக்டர்ஸ் பேர் வச்சு தான் என்னை கூப்பிடுறாங்க. அது ரொம்ப தட்ஸ் அ கிரேட் அப்ரிஷியேஷன். ஓகே. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்க்கு அப்ரிஷியேஷன் இஸ் ஹங்கர். ஓகே. வாட் எவர் ஃபேம், வாட் எவர் இட் இஸ். பட் யாராவது வந்து அந்த படத்தில் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க, நீங்கள் ஆக்டர் இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த படத்தோட பேர், அந்த கேரக்டரோட பேர் சொல்லும்போது ஐ ஐ தேங்க் ஆல் மை டைரக்டர்ஸ் தட் வே. பிகாஸ் அவங்க க்ரியேட் பண்ண கேரக்டர்ஸ் தான். அண்ட் ஐம் ஹாப்பி அட் த சேம் டைம் லக்கி தட் இப்படி ஒரு கேரக்டர்ஸ் எனக்கு அமைஞ்சது. அண்ட் ஐம் வெரி கான்ஃபிடென்ட் ஆஃப் அபவுட் 11. ஏன்னா இதுக்கு முன்னே பண்ண கேரக்டர்ஸ் விட இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு யூ வில் நாட் see me. At the same time, you will not see my before characters also in this character.